Hello students, I am Anthony. நம்ம 10th Mathematics Relations and Functionsல example 1.21 நம்ம பார்க்குறோம். இங்கே 2 செட்டு கொடுத்துருக்குறாங்க f of x and g of x ன்னு சொல்லிட்டு அதுக்கு further one condition given f composition g equal to g composition f. Then find the value of k ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, அதாவது f composition g equal to g composition f ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே k இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த f composition g and g composition f இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிங்களேன். ஓகே, இப்போ f composition g of what x, இங்கே எக்ஸ்னாக்க ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் இதை எப்படி எழுதுவீங்க, f ஆஃப் ஓகே g ஆஃப் x. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் வெளியில் செகண்ட் லெட்டர் உள்ள. ஓகே, இப்போ இந்த f நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ஓகே g ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு போய் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க, 2x ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு k. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சா? சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஓகே இங்கே என்னது அவுட் சைடு லெட்டர் f. அப்போ நம்ம எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனில் சரிங்களா, அதாவது அந்த சார்பில் ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுங்கிற பிளேஸில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே எக்ஸ்னா அங்கே எக்ஸ், இங்கே ஒய்னா அங்கே ஒய். ஸோ அதான் ரூல். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே சூஸ் பண்ணுறீங்க. எஸ், நான் சூஸ் பண்ணுறேன். அங்கே எக்ஸுங்கிற பிளேஸில் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா 2x ப்ளஸ் கே, அதை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2x ப்ளஸ் வாட்டு கே, தென் -2 இருக்குது, அந்த -2 நீங்கள் அப்படியே கேரி ஓவர் பண்ணுறீங்க. இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போது 3 2s are ஓகே 6x. ஓகே, ப்ளஸ் 3 இன்ட்டு கே வில் பி கெட்டிங் வாட்டு ஓகே 3k மைனஸ் வாட்டு உங்களுக்கு 2. இது வந்து உங்களுக்கு எதுக்கான வேல்யூ, எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் உங்களுக்கு எக்ஸுக்கான வேல்யூ. ஓகே, ஃபர்தராக ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் உங்களுக்கு எக்ஸ். அப்போ நீங்கள் எப்படி எழுதிங்க, ஃபஸ்ட் லெட்டர் வெளியில் செகண்ட் லெட்டர் உங்களுக்கு உள்ள. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த ஜி அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன சார்பு, என்ன ஃபங்க்ஷன், 3x -2. ஓகே, அதை ஒன்று அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 3x மைனஸ் ஓகே 2. இப்போ வெளியில் என்ன லெட்டர் ஜி. அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். இன் தட் ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன ப்ராக்கெட் இருக்கோ அதை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ அதை எழுதுங்க. ஓகே, 2 எழுதுகிறோம். எக்ஸுக்கு பதிலாக ஓகே இந்த 3x மைனஸ் வாட்டு உங்களுக்கு 2 ப்ளஸ் தட் வாட்டு உங்களுக்கு கே. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போது 2 3s are 6 6x, 2 2s are உங்களுக்கு 4 ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு கே. இது வந்து எதுக்கான வேல்யூ, ஜி காம்போசிஷன் ஆஃப் ஓகே எக்ஸுக்கான வேல்யூ. இப்போ கிவன் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, வாட் இஸ் த கிவன் கண்டிஷன், ஓகே த கிவன் ஓகே எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஓகே ஜி காம்போசிஷன் எஃப். அப்போ எஃப் காம்போசிஷன் ஜிங்கிறது இது. ஓகே ஓகே தட் இஸ் அண்டர்ஸ்டுட். வெறும் எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னாக்கா தட் இஸ் அண்டர்ஸ்டுட் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, டோன்ட் பாதர் அபவுட் தட். அப்போ அதுக்கான ஃபங்க்ஷன் அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6x ப்ளஸ் ஓகே 3k மைனஸ் வாட்டும் உங்களுக்கு 2. ரைட் ஹேண்ட் சைடில் ஓகே 6x -4 ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு கே. ரெண்டு சைடும் இந்த 6x 6x கேன்சல் ஆகிடும். ரைட் த ரிமைனிங் பேலன்ஸ் 3k -2 ஈக்குவல் டு -4 ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு கே. இப்போ நம்ம மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம், கேவை எல்லாத்தையும் எல்ஹெச்எஸ் கொண்டு வாங்க, கான்ஸ்டன்ட் ஓகே அதில் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போங்க. அப்போ இங்கே 3k இந்த ப்ளஸ் கேவை வந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் ப்ளஸ் கே வந்து உங்களுக்கு -k மாறும். ஈக்குவல் டு -4 எழுதிக்கிட்டு இந்த -2 வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. வில் பி கெட்டிங் வாட்டு +2. 3 டைம்ஸ் ஆஃப் கேலேருந்து ஒரு டைம் கே நீங்கள் மைனஸ் பண்ணாங்க, மீதி பேலன்ஸ் என்னது ஓகே 2k ஈக்குவல் டு -4 + 2 வில் பி கெட்டிங் வாட்டு உங்களுக்கு -2. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டு சைடும் ஓகே 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது இங்கே 2 கேன்சல் ஆகிட்டு ஓகே வெறுமனே கே வரும். ரைட் ஹேண்ட் சைடில் 2 கேன்சல் ஆகிட்டு வெறுமனே உங்களுக்கு -1 வரும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.